கீழடி மற்றும் பூம்புகார் கடலடி அகழாய்வு தொடர்ந்து நடைபெறும். அனைத்து மாவட்டங்களிலும் அருங்காட்சியகங்கள் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட தொல்லியல் மற்றும் கலை பண்பாட்டு வளர்ச்சிக்கு பல புதிய அறிவிப்புகளை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் கலை பண்பாடு மற்றும் அருங்காட்சியகங்கள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பதிலுரை வழங்கிய அமைச்சர் ராஜ்மோகன் பல புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். அதில் முக்கியமாக கீழடி அகழாய்வு மற்றும் பூம்புகார் கடலடி அகழாய்வு பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும், தொல்லியல் அகழாய்வு மற்றும் கடல் அகழாய்வுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் நிதி 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அறிவித்துள்ளார். தொடர்ந்து மதுரையில் தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ள அமைச்சர் ராஜ்மோகன், 23 மாவட்டங்களில் உள்ள அருங்காட்சியகங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவதுடன் எஞ்சியுள்ள மாவட்டங்களிலும் அருங்காட்சியகங்கள் அமைக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். தமிழக பாரம்பரிய கலைகளை காத்திட கோவை, தஞ்சையில் கலை ஆராய்ச்சி மையங்கள் அமைக்கப்படும் என்றும், அரசு விழாக்களில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறும் என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். நலிந்த கலைஞர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர நிதி உதவி 3000ஆக உயர்த்தப்பட்டு இந்த திட்டம் மேலும் 1500 கலைஞர்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். அதேபோல் கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் பணிபுரியும் தொகுப்பூதிய ஆசிரியர்களின் ஊதியம் 25,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கீழடியில அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்க. பல்வேறு பொருட்கள் வந்தது. முத்து பவள ரத்தினங்கள் வந்தது. யானை தந்தருக்கு பாருங்க, அதுல செஞ்ச ஒரு சீப்பு வந்தது. அதை விட பெரும் மகிழ்ச்சி என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட சற்றொப்ப 2500 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பானை ஓட்டுல தமிழ் எழுத்து வந்தது. அப்போதே எழுத படிக்க தெரிந்த இனம் தமிழினம் என்ற உண்மை உலகிற்கு வந்தது. கடந்த ஆட்சியாளர்கள் என்னென்ன சிறப்பான முயற்சிகள் எடுத்தார்களோ அதையெல்லாம் ஒன்று கூட நிறுத்தி வைக்காத, அதை தொடர்ந்து, இன்னும் சொல்ல போனால் அதை அதிகமான தொகை ஒதுக்கி இன்னும் ஊக்கப்படுத்தி அதை தொடர்வது எங்களுடைய கடமை. தமிழர்களினுடைய பெருமையும் தமிழர்களினுடைய சிறப்பும் தொன்மையில் மட்டுமல்ல, அதன் தொடர்ச்சியிலும் இருக்கிறது. அதை இந்த வெற்றி தலைவரினுடைய அரசு நிச்சயமாக முன்னெடுக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். ஏழையாக இருந்தாலும் கோடையாக இல்லாத சாமானிய மக்கள் நிறைந்த தொகுதி எழும்பூர் தொகுதி. அந்த தொகுதியினுடைய அடையாளங்களில் ஒன்று இந்த அருங்காட்சியகம். அது 175வது ஆண்டை இன்று தொட்டு இருக்கிறது. இதை போன்ற விஷயங்கள், இந்த அருங்காட்சியகங்கள்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி மேம்படுத்தலாம், எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் என்ற திட்டங்களை நாங்கள் வகுக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ளும் அனைத்து அரசு விழாக்களிலும் மற்றும் தனியார் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக குறைந்தபட்சம் 30 முதல் 45 நிமிடம் வரை நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று ஜீவோ புட்டின் கையில் கொடுத்து விட்டார். உங்கள் மூலமாக அவரை நான் இருகரம் கூப்பி வணங்குகிறேன்.